பிரதமர் மோடி தேர்தல் பிரசாரங்களுக்கு நடுவே தனியார் ஊடகங்களுக்கும் பேட்டியளித்து வருகிறார். அந்த வரிசையில் கடந்த சில நாள்களுக்கு முன்பு ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்த மோடி, அந்த பரமாத்மாதான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கவே கடவுள் என்னை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. எனக்கிருக்கும் ஆற்றல் சாதாரண மனிதர்களுக்கு இருப்பது போல் கிடையாது. கடவுளால் மட்டுமே இத்தகைய ஆற்றலை கொடுக்க முடியும் என்று கூறியிருந்தார். மோடியின் இந்த பேச்சு சமீபத்தில் வைரலாகவே அரசியல் தலைவர்கள் உட்பட பல தரப்பினரும் மோடியை விமர்சிக்க தொடங்கினர். குறிப்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, கடவுள் தன்னை அனுப்பி வைத்ததாக கூறும் மோடிதான் கொரோனா சமயத்தில் மக்கள் இறந்து கொண்டிருந்த போது செல்போனில் டார்ச் லைட் அடிக்கச் சொன்னார். கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த மனிதர் அதானி, அம்பானி உட்பட தனது 22 நண்பர்கள் சொல்வதை மட்டுமே செய்கிறார். ஆனால் ஏழைகளுக்கான மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு பற்றி கேட்டால் மட்டும் அமைதியாகி விடுகிறார் என்று விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வேறொரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்திருக்கும் மோடி, தன்னை கடவுள்தான் அனுப்பி வைத்தார் என்பதை மீண்டும் அழுத்தமாக கூறியிருக்கிறார். அந்த பேட்டியில், என்னை துஷ்பிரயோகம் செய்பவர்களையும் நீங்கள் பார்க்கலாம், எனக்காக நல்ல விஷயங்களை செய்பவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே தங்களது நம்பிக்கைகளை வெளிப்படுத்துபவர்கள் ஏமாறவோ புண்படவோ கூடாது என்பதை உறுதி செய்வதே எனது கடமை. சிலர் என்னை கிரேசியாக நினைக்கலாம். இருந்தாலும் அந்த பரமாத்மா ஒரு நோக்கத்துக்காகவே என்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால்தான் கடவுளுக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். நிறைய வேலைகளை செய்ய கடவுள் எனக்கு வழிகாட்டுகிறார். ஆனாலும் கடவுள் தனது அடுத்தடுத்த திட்டங்களை வெளிப்படுத்தாமல் என்னை செய்ய வைக்கிறார். அடுத்த திட்டம் என்னவென்று நேரடியாக அவருக்கு என்னால் போன் செய்யவும் முடியாது என்று மோடி கூறியிருக்கிறார்.